அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகின்ற தலைப்பு இயல் 5 குடும்ப விளக்கு. ஆசிரியர் பாரதிதாசன். அதனுடைய நூல்வெளியை பார்க்கலாம். குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் என்னும் அன்பு என்னும் நூலாய் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல்லவரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும். இந்நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் பாடப்பகுதியாக உள்ளன. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் உள்ளிட்டவை இவரது படைப்புகள். இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. இவரது பிசிராந்தியார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. இது நூல்வெளியாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து நுழையும் முன் பகுதியில் புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவையே மறுமலர்ச்சி இலக்கியங்கள். இயற்கையை போற்றுதல், தமிழுணர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொதுவுடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி பெறுதல் போன்ற பாடுபொருள்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்கள் குறிப்பிடத்தக்க ஒன்று பாவேந்தர் பாரதிதாசின் குடும்ப விளக்கு. இதில் ஒரு 6 பாடல்கள் தரப்பட்டுள்ளன. அதை பார்க்கலாம். கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. இந்த பாடல் மூலமாக கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் என்பது கல்வியறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலம் போல்வர் என்று கூறுவர். அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், அந்த நிலத்தில் புல் போன்ற பயிர் விளையும், நல்ல பயிர், அந்த புல் போன்ற பயிர் விளையும், நல்ல பயிர் விளையாது, புதல்வர்கள் விளைவதில்லை. அதுபோல கல்வி அறிவில்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் தோன்றப்பட மாட்டார்கள். கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி. அப்படின்னா கல்வி அறிவை உடைய பெண்கள் பண்பட்ட நிலம் போன்றவர்கள். அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது, பெண்களிடம் நல்ல அறிவுடைய மக்கள் தோன்றுவார்கள். நவிலவோ நான், இதை நான் கூறவும் வேண்டுமோ? அதை தான் இங்கே கல்வி அறிவில்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள், அந்த நிலத்தில் எதற்கு பயனாகாத புல் போன்ற தாவரங்கள் விளையும், நல்ல பயிர்கள் விளைவதில்லை. அதுபோலவே கல்வி அறிவு இல்லாத பெண்களிடம் நல்ல புதல்வர்கள் தோன்றுவதில்லை. கல்வி கற்ற பெண்கள் பண்படுத்தப்பட்ட நிலம் போன்றவர்கள். பண்படுத்திய நிலத்தில் நல்ல பயிர்கள் விளைவது போல கல்வறிவுடைய பெண்கள் வாயிலாக அறிவுடைய சிறந்த மக்கள் தோன்றுவர் என்பதை நான் கூற வேண்டுமோ? அதை தொடர்ந்து அடுத்த பாடல் வானூர்தி செலுத்துதல், வையமாக்கடல் முழுதும் அளத்தல், ஆனச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. அப்படின்னா வானூர்தி செய்தல், ஆகாய விமானம் இயக்குதல், வையமா கடல் முழுதும் அளத்தல், உலகம் கடல் என எல்லா பகுதிகளையும் நீள அகல ஆழங்களை அளத்தல், ஆன எச்செயலும் ஆகிய எந்த செயலும்
ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி பொதுவான செயலாகும். இன்றைய நாளில் நானிலம் ஆடவர்கள் உலகமானது ஆண்களின் ஆணையால் நலிவடைந்து சட்டங்களால் நலிந்து போனதால், அவ்வாறு சென்றதால் பெண்களுக்கு விடுதலை போனது. பெண்களின் செயல் முடங்கி விடுதலை போய்விட்டது. அதேபோல இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் இன்று பெண்கள் அனைவருக்கும் ஏற்பட்ட பணியை நன்கு தங்களுக்கு உள்ள வேலைகளை செம்மையாக பொன்னை போல் ஒரு கையாலும், பொன்னை பாதுகாப்பது போல ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை, விடுதலைக்கான செயலை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக, மற்றொரு மலர் போன்ற கையாலும் செய்ய வேண்டும். கல்வியில்லா மின்னாளை அப்படின்பது கல்வியறிவில்லா மின்னலை போன்ற ஒளியை உடைய பெண்ணாயினும் வாழ்வில் என்றும் மின்னாள், வாழ்வில் அவள் ஒளி வீச மாட்டாள் என்றே உரைப்பேன் என்று கூறுவேன் என்று சொல்கின்ற பொழுதுங்கே, இன்றைய காலத்தில் பெண்கள் தங்களுக்குரிய வேலைகளை ஒரு கையாலும் தங்களின் விடுதலைக்கான செயலை மலர் போன்ற மற்றொரு கையாலும் செய்ய வேண்டும். மின்னல் போல் ஒளி உடையவள் பெண் என்றாலும் கல்வி அறிவு பெறவில்லையாயின் வாழ்வில் ஒளிர முடியாது என்பதை நான் கூறவும் வேண்டுமோ? அதைதான் அடுத்ததாக அந்த பெண்ணினுடைய தன்மை சொல்கின்ற பொழுது, சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆமென்று கூறல் சரியில்லை. சமையல் செய்வதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும், வீட்டுக்கு வேலைகளை எவ்விதமான சலிப்பில்லாமல் செய்வதும் பெண்கள் தமக்கே ஆமென்று கூறல், பெண்களுக்கே உரியது என்று கூறுவது சரியில்லை, பொருத்தமாகாது. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள், ஆண்களும் அவ்வேலைகளை நமக்கும் ஏற்கும் என்றெண்ணும் அப்பணிகள் உரியவை என்று ஏற்றுக்கொள்ளும் நன்னாள் காண்போம், நாளை நாம் காணலாம். சமைப்பது தாழ்வா? சமைப்பது தாழ்வு என்பது அது தாழ்வானதா? இன்பம் சமைக்கின்றார், சமையல் செய்வார். சமையல் செய்பவர்கள் உணவை மட்டுமா சமைக்கிறார்கள்? அதற்கு மேலான இன்பத்தையும் சமைக்கிறார்கள். அதனால் வீட்டில் சமையல் செய்வதும் வீட்டு வேலைகளை எந்த விதமான சலிப்பில்லாமல் செய்வதும் பெண்கள் மட்டுமே செய்ய வேண்டியது என கூறுவது பொருத்தமற்றதாகும். ஆண்களும் அவ்வேலைகளை தமக்கும் உரியது என்று ஏற்றுக்கொள்ளும் நாளை நாம் காண்போம். சமைப்பது என்பது தாழ்வான செயலன்று. சமைப்பவர்கள் உணவை சமைப்பதுடன் அதற்கு மேலான இன்பத்தையும் அல்லவா சமைக்கின்றார்கள். அதனால் உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ? மக்களுக்கு உணவினை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போலதல்லவா? வாழ்வு பணத்தால் அன்று, வாழ்க்கை என்பது பொருளால் பணம் அமைவது அன்று, வில்வாள் படையினால் காண்பதன்று. வில்வாள் என்னும் கருவிகளை ஏந்தி வீரத்தால் காண்பதும் அன்று. தணலினை அடுப்பில் இட்டு, அடுப்பில் நெருப்பை வைத்து, தாழையில் சுவையை இட்டே, சமைக்கும் பாத்திரத்தில் சுவையும் இட்டு அணித்திருந்திட்டார். உள்ளத்து அருகில் இருந்து நிறைந்த நெஞ்சினராய் அன்பிட்ட உணவால் வாழ்வோம், அன்பாயிட்ட உணவால் நாம் வாழ்வோம். உணவை சமைப்பது என்பது உயிரினை உருவாக்குவது போன்றதாகும். வாழ்க்கை என்பது
பொருள்களால் பணம் ஆனது அன்று, வில் வாழ் போன்ற படைக்கலம் ஏந்தும் வீரத்தினால் காண்பதும் அன்று. நெருப்பினை அடுப்பில் வைத்து சமையல் பாத்திரத்தில் சுவையும் சேர்த்து சமைத்து அருகிலிருந்து அன்புடன் உணவு பரிமாறுதலினால் வாழ்வின் நலம் பெறுகிறது. அதைதான் சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஒணா கடமை என்றும், சமையல் செய்வது பெண்களுக்கு தவிர்க்க இயலாத கடமை என்றும், சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது, சமையல் செய்யும் தொழில் நல்ல தாய்மார்களே உரியது என்றும், தமிழ் திரு நாடு தன்னில் தமிழ்நாட்டின் இருக்குமோர் சட்டந்தன்னை இருக்கும் வழக்கத்தை இமைப்பொழுதில் நீக்க வேண்டில் கண்ணிமைக்கும் நேரத்தில் அகற்ற வேண்டுமாயின் பெண் கல்வி வேண்டும் யாண்டும், பெண்கள் எப்போதும் கல்வி கற்க வேண்டும். இதைதான் பெண்கள் உடனடியாக கல்வியை கற்க வேண்டும். எவ்வாறென்றால், உணவு சமைக்கும் வேலை பெண்களுக்கே உரியது என்று, இதை தவிர்க்க இயலாது பெண்களின் கடமையாகும். இப்பணி தாய்மாருக்கே உரியது என்பது தமிழ்நாட்டில் இருக்கும் வழக்கம். கண்ணிமை மூடி திறக்கும் நேரத்திற்குள் அகற்றப்பட வேண்டுமாயின் பெண்கள் உடனடியாக கல்வி கற்க வேண்டும். அவ்வாறு கல்வி கற்றால்தான் அவருடைய வாழ்வில் ஒளி பிறக்கும் என்று ஆசிரியர் இங்கே கூறுகின்றார். அதனால் பெண்களுக்கு கல்வி மிக மிக அவசியமானது. பெண் கல்வி கற்றால் குடும்பமே கல்வி கற்றது போல் ஆகும். ஆனால் பெண் கல்வியினுடைய சிறப்பை இங்கே ஆசிரியர் சிறப்பாக எடுத்து கூறியுள்ளார். வேலை என்பது ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த குடும்ப விளக்கு என்ற பகுதியின் மூலமாக ஆசிரியர் விளக்கியுள்ளார். இதனை தொடர்ந்து அடுத்த பகுதியாகிய சிறுபஞ்சமூலம் பகுதி இருக்கின்றது. அதனுடைய நூல் வழியாக சிறுபஞ்சமூலுடைய ஆசிரியர் காரியாசான். இதனுடைய நூல் வழியாக தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அவை 11 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று சிறுபஞ்சமூலம். 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். அவை கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகியன. இவ்வேர்களால் ஆன மருந்து உடல் நோயினை போக்குகின்றது. அதுபோல சிறுபஞ்சமூல பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனவாய் அமைந்துள்ளன. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வில் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசான், மதுரை தமிழாசிரியர் மாக்காய்னாரின் மாணாக்கர். காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். மாக்காரியாசான் என்று பாயிர செய்யுள் இவரை சிறப்பிக்கின்றது. இங்கே நுழையும் முன் பகுதியாக மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகளே. காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றுகின்றன. அவற்றுள் ஒன்றுதான் சிறுபஞ்சமூலம். அவற்றுள் ஒன்றுதான் சிறுபஞ்சமூலம் என்னும் நூல். வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பிருப்பதில்லை. சாதனைக்கு வயது ஒரு தடையில்லை. அதைதான் இந்த பாடலின் மூலமாக அறிவுடையார் தாமே உணர்வர், அறிவு உடையவர்கள் தாமே உணர்வர் என்ற தன்மையின் மூலமாக இந்த பாடலில் பூவாது காய்க்கும் மரமுள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவ விதையாமை நாறுவ வித்துள மேதைக்கு உரையாமை
உணர்வு செல்லும் என்ற பாடல் பூவாது என்றால் பூக்காமலே காய்க்கும் காய்க்கின்ற மரமுள மரங்களும் உண்டு. நன்று அறிவார் நன்மையை அறிபவர் மூவாது மூத்தவர் ஆண்டுகளால் முதியவர் ஆகாதவர்கள் ஆயினும் அறிவினால் மூத்தவர்களுடன் ஒப்பர். நூல் வல்லார் நூல்கள் பலவும் கற்றவர் தாவா கெடாது இருக்க விதையாமை நிலத்தில் பாத்தி கட்டி விதைக்காமல் நாறுவ முளைப்பனவாகிய வித்துள விதைகளும் உள்ளன. அதுபோல மேதைக்கு அறிவுடையவர்களுக்கு உரையாமை பிறர் எடுத்து கூறாமலே உணர்வு அந்த அறிவானது செல்லும் தோன்றி நடக்கும். அதைதான் பூக்காமலேயே சில மரங்கள் காய்ப்பது உண்டு. அதுபோல வயதில் இளையோர்களாயினும் உலகின் நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தோர்கள் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவர்கள். வழக்கப்படி நிலத்தில் சிறுகுழி அமைத்து பண்படுத்தி விதைகளை விதைப்பர். அவை நன்கு முளைக்கும். ஆனால் அவ்வாறு விதைக்காமல் தாமே முளைக்கும் விதைகளும் உண்டு. அதுபோலவே அறிவுடைய மேதைகள் பிறர் உணர்த்தாமலேயே தாமே உணர்ந்து கொள்வர். இதைதான் இங்கே சிறுவஞ்சம் மூலம் மிக சிறப்பாக எடுத்து கூறியிருக்கின்றது. இதில் ஒரு எடுத்துக்காட்டு ஓமேனி அமைந்திருக்கின்றது. இதில் பகுபத உறுப்பிலக்கணமாக கீழே உரையாமை இருக்குது. அதற்கு மேல் இலக்கண குறிப்புகள் இருக்கின்றது. அறிவார் வல்லார் என்றால் அறிவுடையவர்கள், வல்லவர்கள் என்று வினையால் வந்த காரணத்தினால் வினையால் அணையும் பெயர்கள். விதையாமை உரையாமை இவை இரண்டும் எதிர்மறை தொழில் பெயர்கள். எதிர்மறையாக நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொன்னதனால் எதிர்மறை தொழில் பெயர்கள். தாவா அது என்ன வந்திருக்குன்னா தாவாத தா வந்திருக்கணும், தா வரலை. அதனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பகுபதற்பில் உரையாமை என்றால் உரை கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் மை. உரை பகுதி ஈ சந்தி உடம்படுமை ஆ எதிர்மறை இடைநிலை மை தொழில் பெயர் விகுதி. காய்க்கும் காய் கூட்டல் இக்கு கூட்டல் காய் பகுதி இக்கு சந்தி இன்னொரு இக்கு எதிர்கால இடைநிலை பெயரச்ச விகுதி. இந்த பகுதியோடு முடிகின்றது. நமக்கு இந்த சிறுபஞ்ச மூலம் பகுதி நமக்கு மனப்பாட பகுதியாக இருக்கின்றது. இதை நீங்கள் படித்து இதில் இருக்கின்ற இலக்கணம் பகுபதம் பகுதிகளை வீட்டுப்பாடமாக எழுதி அனுப்ப வேண்டும். நன்றி, வணக்கம்.